இப்போ வந்து நம்ம சிம்பிளாக வந்து பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறேன் நான். அதனால தான் வீடியோ எடுக்கிறேன். முட்டை 2 அவிச்சி வச்சேன், சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு முட்டை 2. அப்படியே பார்த்திங்கன்னா குக்கரில் மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் தாளித்து வச்சுக்கிறேன். இதெல்லாம் வந்து சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு கையில் ஒன்றும் பண்ண முடியலையே. கடுகு போடணும். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், வெங்காயத்தை வதக்கிட்டேன். என்ன பெருசாக போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு கொத்தமல்லி நறுக்கி வச்சுக்கிறேன். இந்த கொத்தமல்லியும் அதில் தூவிப்போம். போட்டுட்டு அலசி வச்ச பீன்ஸ் சேர்த்து இதில் சேர்த்துப்போம். தாளிக்கும் போது கொஞ்சம் உளுந்த பருப்பு கூட சேர்த்து தாளிச்சுக்குங்க. எனக்கு வந்து பிடிக்காதுன்றதை விட பசங்க வந்து அது சாப்பிட மாட்டாங்க, கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் சேர்க்கலை. பீன்ஸு போட்டாச்சு. அடுத்து வந்து சால்ட்டு சேர்த்து சால்ட்டு கொஞ்சமாக போதும். எனக்கு உப்பு அதிகமாக இருந்தால் பிடிக்காது. சால்ட்டு, அப்புறம் மஞ்சள் தூள், லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுட்டோம். இது வந்து வேகட்டும். மூடி போட்டு வைப்போம். அப்படியே வந்து எண்ணெயிலே வந்து வேகட்டும். நம்ம வந்து அதில் போடுறதுக்கு என்னென்ன ரெடி பண்ணலான்னா, முகம் வேறு வேர்க்குதுங்க. பூண்டு ஒரு 3 பச்சை மிளகா போடலாமா, 2 போடலாமா? காரமாக இருக்குமோ? 2 போதுமா? சரி விடு, காரமாகட்டும். 3 பச்சை மிளகா. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்க்குதுங்க, வெயில் அனல் ஒன்றும் முடியல. நின்று சமைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஐயோ, இன்னும் இவ்வளோ வெயிலாக இருக்குது. சரி, சீரகம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கிற தேங்காய், இது எல்லாம் போட்டு அரைச்சிட்டு வரேன் இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காய் கொஞ்சமாக வேகிற அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். தண்ணி ஊற்றி மறுபடியும் மூடி போட்டு வேகட்டும். காய் வேகட்டும். என்னோடய முகம் பார்க்குறீங்களா? இது சமைக்கிற வேலைக்கு என் முகனுடைய ரியாக்ஷனை பாருங்கள், என்னோடய நிலைமையை பாருங்கள். தெரியுதா? முடியல, வேர்க்குது. அப்படியே வேர்த்து ஊற்றுது. ஹாலில் இருந்தாலும் வேர்க்குது,
கிச்சன் வந்தாலும் இருக்குது. நான் எங்கே போகிறது? மொட்டை மாடியில் போயிட்டா பேசாமல் முடியலப்பா. சரி, இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் இதெல்லாம் போட்டோம் இல்லையா, இதை வந்து கடைசியாக மிக்ஸ் பண்ணி பொரியல் ரெடி பண்ணி காட்டுறேன். இப்போ காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தேங்காய் அரைச்சோம்ல அதை போட்டுப்போம். இது என்னப்பா ஒரு கையில் ஒன்றுமே பண்ண முடியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ராசு ஃபோன் பண்ணுறாரு வீடியோ கால். ஹலோ, காய் செஞ்சு நிற்கிறேன். நான் வீடியோ எடுத்துன்னுக்கிறேன். இரு வரேன். இது பருப்பு மிளகா கிள்ளி போட்டு கிள்ளு சாம்பார் வச்சேன். நான் வேற ஏதோ பார்த்துருந்தா நீ லூஸ் மாதிரி பண்ணுக்காத. லைவ் இல்லை, வீடியோ எடுத்துனுக்கிறேன்னு சொன்னேன். சரி. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வந்து, ஐயோ 2 நிமிஷம் இல்லை, 1 நிமிஷம் போதும். இதை வந்து அப்படியே மூடி வைப்போம். 2 நிமிஷம் போட்டால் தீஞ்சிரும். தப்பாக சொல்லிட்டேன். 1 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். மூடி போடலனாலும் பரவாயில்ல, தீஞ்சிடக்கூடாதுல்ல. அவ்வளோதாங்க, பீன்ஸு பொரியல் ரெடி. இப்போ சோறை போட்டு இதில் சாம்பாரை ஊற்றி முட்டை ஒன்று வச்சு அப்படியே வந்து சாப்பிட வேண்டியது தான். ஓகே, டாட்டா, பாய் பாய், see you. நாளைக்கு கேரட் பொரியல் போடுறேன். இந்த வாரம் பொரியல் வாரம். பாய்.